الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அவனின் சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சர்தாரியாளம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கை குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் குர்ஆன் தஃசீரினுடைய 40வது வாரத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் தஃசீரை தொடர்ந்து நடத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதன் மூலமாக எல்லா விளக்க ஞானங்களையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரியவர்களே, சென்ற வாரத்தில் ஹஜ்ரத் அவர்கள் இந்த பூமியில் ஹலீஃபாக்கள் பிரதிநிதிகளை படைக்கப் போகிறேன் என்று வானவர்களிடத்தில் சொன்ன தகவலை மிக அருமையாக சிறப்பாக சொன்னார்கள். இன்னும் இதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. குர்ஆனுடைய ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல வேண்டுமானால் அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய கால அவகாசம் பத்தாது. அவ்வளவு விளக்கங்களை அல்லாஹ் குர்ஆனில் வைத்திருக்கிறார். சையதனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் இருக்கக்கூடிய ஆரம்பமாக இருக்கக்கூடிய முதல் எழுத்து பா. அந்த பாவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் 70 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவிற்கு ஹசானா நிரம்பிவிடும். நமக்கெல்லாம் அவ்வளவு விளக்கங்கள் நாம் தெரிந்து கொள்வதில்லை. நம்முடைய சிற்றறிவு அவ்வளவுதான் இருக்கிறது. அவர்களுடைய அறிவுக்கு ஏற்ப அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நினைத்திருந்தால் செய்திருக்க முடியும். ஒரு ஒட்டகம் ஒரு லாரி சரக்கு அதை சுமக்கும். ஒட்டகம் இருக்குது, பாலைவன கப்பல், அது என்ன செய்யும்? ஒரு லாரி சரக்குகளை அது சுமக்கும். அவ்வளவு பெரிய வலுவானது அந்த ஒட்டகம். 70 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கான விளக்கங்கள் புத்தகமாக எழுத வேண்டி இருக்கும். ஒரு பாவுக்கு விளக்கம் சொல்வதாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய வேத வசனங்களுக்கெல்லாம் நம்முடைய சிற்றறிவை கொண்டு பெரிய அளவில் விளக்கங்கள் தெரிந்து கொள்ள முடியாது என்றாலும் இன்ஷா அல்லாஹ் போதிய அளவில் அல்லாஹு தஆலா விளக்கங்களை நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா இது கால ரப்புக்களில் மலாயிகத், வானவர்களிடத்தில் மலக்குமார்களிடத்தில் அல்லாஹு சொன்னான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியில நாம் என்ன செய்ய போறோம்? பிரதிநிதியை உண்டாக்க போறோம் அப்படின்னு அல்லாஹு தஆலா வானவர்களிடத்துல சொன்னான். ஹலீஃபா அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஹலீஃபா என்ன அரபியில ஹலஃப யஹ்லுஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக வருவது, ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்கு ஹலீஃப் அப்படின்னு சொல்வது. அல்லாஹு தஆலா பூமியிலே ஹலீஃபாக்களை உருவாக்கப் போகிறான் என்றால் என்ன பொருள்? மனிதர்களை உருவாக்கப் போகிறோம். அந்த மனித இனம் என்ன செய்யும்? கியாமத்து நாள் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருப்பாங்க. மனிதர்கள் என்ன செய்ய போறதில்லை, என்றைக்கு படைக்கப்பட்டார்களோ அன்று முதல் இனி உலகம் அழியும் வரைக்கும் இந்த பூமியில மனித இனம் வாழ்ந்து கொண்டே இருக்கும்.
என்பது அதனுடைய பொருள். நமக்கு முன்னால சில படைப்பிடங்கள் வாழ்ந்திருக்கு, சில உயிரினங்கள். டைனோசர் கேள்விப்பட்டிருக்கிறோமா? டைனோசர் அப்படிங்கிற உயிரினம் ஒன்று இருந்தது. நான் இப்போ இருக்காண்டா இல்லை. டைனோசர் அப்படின்னு ஒன்று இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அது வாழ்ந்தது, இப்போ கிடையாது. அதே போல டோடோ பட் அப்படின்னு ஒரு பறவை, டோடோ அப்படின்னு ஒரு பறவை, கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டோடோ அப்படின்னு ஒரு பறவை ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னதாக அது இந்த பூமியில் இருந்திருக்கு. 400 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மனிதனுடைய அந்த சுழற்சி மாற்றங்கள்னால பல உயிரினங்கள் அப்படித்தான். முன்னாடிலாம் சிட்டுக்குருவியை நிறையா பார்ப்போமா இல்லையா? அதை வச்சு படமே எடுத்துட்டாங்களே. மனிதன் கண்டுபிடிச்ச அந்த டவர்னால நிறைய உயிரினங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. நிறைய உயிரினங்கள் பாதிக்கப்பட்டு அது டவர்னுடைய அந்த கதிர்வீச்சை அதை தாங்க முடியாமல் இப்போ பூமியில் அதால் வாழ முடியாமல் என்ன செஞ்சிருச்சு, அதை விட்டு அப்பால போயிடுச்சு. இப்போ நம்ம கண்ணுக்கே தெரியறதில்லை. பல பறவைகள் நமக்கு தெரியறது கிடையாது. இப்போ பூமியில் எந்த ஒரு நிலை காலங்கள் மாறினாலும் அதை எதிர்கொண்டு வாழ தகுதியானவன் யார்? இந்த பூமியில் மனிதன் மட்டும்தான். மற்ற படைப்பிடங்கள் கொஞ்ச காலம் இருக்கும். மனிதனுடைய மாற்றத்தினால அது என்ன செய்யும்? பொருட்களின் மாற்றம், அதனால் என்ன செய்யும்? அது மாறிடும், இல்லாமல் கூட போகும். அல்லாஹ் சொன்னதனுடைய நுட்பம் என்ன? கலீஃபாவை நான் உருவாக்க போகிறேன். ஒரு மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மட்டும் படைச்சிருந்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் படைக்க போறாங்கிறது அங்கே பொருள் இல்லை. அவர்களை தொடர்ந்து அவர்களுக்கு அடுத்து அடுத்து என்ன செய்வாங்க? விச்சலங்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. உலக முடிவு நாள் வரைக்கும் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறது இதன் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய பாடம். இப்போ மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். காலு, அந்த மலக்குமார்கள் கேட்டாங்க, தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யுஸ்ஃபிகு திமா, பூமியில குழப்பம் விளைவிக்கக்கூடிய, இரத்தங்களை ஓட்டக்கூடிய அவர்களையா நீ படைக்க போகிறார் என்று கேட்டார்கள். இதற்கு என்ன பொருள்? கேள்வி கேட்கிறதுன்னு ஒன்று இருக்கு, ஐயம் தீர்த்து கொள்வது அப்படின்னு ஒன்று இருக்கு. கேள்வி கேட்கிறதும் ஐயம் தீர்த்து கொள்வதும் ஒன்றல்ல. ஐயம் தீர்ப்பது என்பது அல்லாஹ் சொல்லித்தான் நடக்கத்தான் செய்யும். கேள்வி கேட்டு எதுவும் ஆக போறது இல்லை. அல்லாஹ் படைத்தால் அதில் 1000 காரணங்கள் இருக்கும், லட்சம் காரணங்கள் இருக்கும், கோடி காரணங்கள் இருக்கும், என்ன முடியாத காரணங்கள் இருக்கும். அது விஷயம் இல்லை. கேள்வி என்பது வேறு, ஐயம் என்பது வேறு. இங்கே மலக்குமார்கள் கேட்டது என்பது கேள்வி அல்ல, ஐயம். எப்படி படைக்க போற? அவர்கள் மூலமாக என்னவெல்லாம் நடக்க போகுது? மலக்குமார்கள் அந்த கேள்வியை கேட்டார்கள் என்றால் அது ஐயம் தீர்த்து கொண்டார்கள். ஏன்னா அரபியில ஒரு வளமை இருக்கு. அரபியில ஒரு வளமை இருக்கு. என்ன வளமை அப்படின்னா, ஹபருல் லி முபுத்ததை மஹ்தூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ்ல ஆரம்பம் ஒரு வார்த்தை, முடிவில் ஒரு வார்த்தை, அது முபுத்ததா ஹபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதரை சொல்லி இந்த மனிதர் ஆகிறவர் அப்படின்னா அதுக்கு பேரு முபுத்ததா. இந்த மனிதர் ஆகிறவர் இவராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு பெயர் ஹபரு, செய்தி முடிவுரைன்னு சொல்லுவாங்க. இந்த மனிதனாகிறவர் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியராக இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த மனிதராகிறவர் அப்படிங்கிற வினாவுக்கு பதில் கிடைச்சிருச்சு. இவர் ஆகிறவர் இவராக இருக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் முபுத்ததா ஹபர்னு சொல்லுவாங்க. ஆனா அரபியில இன்னொரு விஷயம் இருக்கு. மதரசாக்கள்ல பாடங்கள் நடத்தும் போது கூட தொழுகையை பற்றிய பாடம் அப்படின்னு தான் இருக்கும். தொழுகையை பற்றிய பாடம் அப்படின்னு இருக்கும். அதுல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தர்கீபு அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கண பிரகாரம் தர்கீபு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்க? இது தொழுகையை பற்றிய பாடமாக இருக்கும் அப்படிங்கும் பொழுது அதுல சபருல் லி முபுத்ததையும் மஹ்தூஃப், இதுவாகிறது தொழுகையை பற்றிய பாடமாக இருக்கும் அப்படின்னு, பாடமாக இருக்குங்கிறது மட்டும்தான் இருக்கும், இதுவாகிறதுங்கிறது அங்க இருக்காது. அதுக்கு தர்கீப் சொன்னா என்ன சொல்லணும்னா, போக்கப்பட்ட அந்த முபுத்ததாவுக்கு இது ஹபரு அப்படின்னு தான் அதுல பதிவு செய்யும். இப்ப மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மனிதர்களை படைக்க போகிறாயே, அல்லாஹ் சொன்னானா இல்லையா, பூமியில கலீஃபாக்களை நான் பிரதிநிதிகளை படைக்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மலக்குமார்கள் கேட்டாங்க, அவர்களை படைக்க போதையே அவங்க எப்படிப்பட்டவங்க? ஏன்னா மலக்குமார்கள் ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு அனுபவம் உண்டு. என்ன அனுபவம்னு சொன்னா, இந்த பூமியில மனிதர்கள் வாழுவதற்கு முன்னால ஜின்கள் இங்கே வாழ்ந்தான். பூமியில யார் வாழ்ந்தா? ஜின் இனம் இங்கே வாழ்ந்தது.
வாழ்ந்தபோது ஜின்னினம் கொஞ்ச காலம் நல்லா வாழ்ந்துட்டு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, சண்டை சச்சரவுகள் ஆயிடுச்சு, ரத்தங்களை ஓட்டக்கூடிய உயிரினங்களாக மாறிடுச்சு. ஜின் வர்க்கம் இருக்குது, என்ன ஆகிப்போச்சு, அப்படியே ஆகிப்போச்சு. குழப்பங்களை விளைவித்துக் கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொண்டு, இப்படியெல்லாம் இருந்தது அந்த ஜின்னினம். இதை மலக்குமார்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறாங்க. இப்படி பார்த்ததுனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க, மனிதர்களை பூமியில் ஒரு உயிரினத்தை, ஒரு கலீஃபாக்களை உருவாக்க போகிறோம் என்று அல்லாஹ் சொன்னால், ஏற்கனவே பார்த்திருக்கிறோமே, அது மாதிரி நடந்துருமோ, ஏற்கனவே பார்த்தோம் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கேன். இப்லீஸ் தான் என்ன செஞ்சா எல்லாரையும் பூமியிலிருந்து ஓட்டணும். இப்லீஸ் இருக்காரு, அவன் தான் என்ன செஞ்சா எல்லாரையும் ஓட்டி தள்ளி அங்கங்க அனுப்பினான். தீவுகளுக்கு அனுப்பி விட்டது யாரு, இப்லீஸ். இப்படி எல்லாம் குழப்பம் நடந்திருக்கு. பூமியில ஒரு கலீஃபா உருவாக்க போறோம்னா மறுபடியும் அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருமோங்கிற எண்ணத்துல தான் அவங்க என்ன செஞ்சாங்க, பூமியில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய திமா, ரத்தத்தை ஓட்டக்கூடிய அந்த வர்க்கத்தையா நீ படைக்க போகிறாய் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் மலக்குமார்கள். அவங்க பதில் என்ன சொல்றாங்க மலக்குகள், நாங்க உன்னை என்ன செய்யறோம், தஸ்பீஹ் செய்யறோம். நுஸப்பிஹு நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக். உன்னை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். என்ன பொருள், உன்னை தொழுது வணங்கி இபாதத் செஞ்சுக்கிட்டு நாங்க இருக்கிறோம். ஒரு உயிரினத்தை நீ படைக்க போகிறாய், ஒன்றை படைக்க போகிறாய் என்றால் எதற்கு படைப்பாய், உன்னை வணங்கி வழிபட்டு வாழ்வதற்குத்தானே. உன்னை வணங்கி வழிபட்டு வாழ நாங்க இருக்கிறோம், நீ ஒன்னு படைக்கிற, அது ஏதாவது குழப்பம் செஞ்சா அதுக்கு நாங்களே போதுமே அப்படின்னு கேட்கிற மாதிரி வழக்குமார்கள் அப்படி கேட்கிற மாதிரி. அதை படைச்சி குழப்பத்தை விளைவிக்க நாங்கத்தான் தஸ்பீஹ் செய்யறோமே, உன்னை புகழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறோமே, அதுக்கு மேல ஒரு படைப்பை படைச்சு நீ என்ன செய்யணும், ஏன் அப்படி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் வழக்குமார்கள் கேட்டிருக்கிறார்கள். வணங்குவதாக இருந்தால் நாங்கள் போதுமே. அல்லாஹ் சொன்னால், கால இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நிச்சயமாக அதை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் அறிந்தவர்களாக இல்லை, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். என்ன பொருள், உதாரணத்துக்கு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், நாங்கள் உன்னை தஸ்பீஹ் செய்கிறோம், உன்னை துதிக்கிறோம், உன்னை சுத்தப்படுத்துகிறோம். அவங்கள படைக்கிற, அவங்க குழப்பம் விளைவிப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறார், குழப்பம் விளைவிப்பார்கள் என்று தெரிந்து கொண்டதே நான் சொன்னதுனாலதான். அவங்களுக்கா தெரியாது, மலக்குமார்களுக்கா அது தெரியாது. அல்லாஹ் அவர்களுடைய பொதுவாக மலக்குமார்களுடைய பற்றி நம்பிக்கை கொள்ளும் பொழுது, மலக்குமார்கள்லாம் யாரும் மலக்குமார்களை யாரும் என்ன சொல்றதில்லை, பாவிகள்னு சொல்றதில்லை, தப்பு செய்கிறவர்கள் சொல்றதில்லை, வரம்பு மீறுபவர்கள் சொல்றதில்லை. ஏன்னா மலக்குமார்களுடைய இயல்பு என்னன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளை என்னவோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான். மலக்குமாருடைய பழக்கமே அதுதான். அல்லாஹ் என்ன சொன்னாலும் என்ன விதிச்சாலும் அதை தாண்டி ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. அது அகராதியிலே இல்லைன்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட படைப்புகள் தான் மலக்கே. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேள்வி கேட்பார்களேயானால் எப்படி கேள்வி கேட்டிருக்க முடியும்? அல்லாஹ் கேள்வி கேட்க வைத்தார். அல்லாஹ் என்ன செஞ்சா, கேள்வி கேட்க வைத்தார். கேள்வி கேளுங்கள், பதில் தரப்படும். அதனால தான் அவங்க கேள்வி கேட்டாங்க, அவங்களையா படைக்க போறேன், நீங்கள் அறிய மாட்டீர்கள், நான் அறிவேன். நீங்க சொல்றீங்களே, நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம், உன்னை தஸ்பீஹ் செய்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, இப்லீஸ் இருக்கிறானே யார் அவன்? யார்? மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவரா இல்லையா? மலக்குமார்களுக்கெல்லாம் அவன் தலைவனாக இருந்தவன் என்ன ஆக போறாங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. சப்பிஹகு, உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோமே அப்புறம் அதிலேயே நீங்க இருந்துருவீங்கன்னு உறுதியா? அதுவும் நான் நாடினால் தான் நடக்கும். மலக்குமார்களின் தலைவனாக இருந்தவனுடைய கதி என்னவாயிற்று? என்ன நடந்து போச்சு அவனுக்கு? அவன் வணங்காத இடமே இல்லையே, அவன் வணங்காத இடமே இல்லையே. மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக்கினான் அல்லாஹ் தஆலா. ஆனா தூக்கி இன்னைக்கு நாம் அவனை பத்தி என்ன சொல்றோம்? எந்த மலக்கை பத்தியாவது அப்படி சொல்றோமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்றோம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லும், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லும், அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லும். ரூஹ் எடுக்க வராங்களே அவங்க பேர் என்ன? அஸ்ராயில். இஸ்ராயல்னு சொல்லி பழகிட்டோம், அவங்க பேர் அஸ்ராயில். அவங்களுக்கும் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லுவோம். நரகத்தின் காப்பாளர், சொர்க்கத்தின் காப்பாளர்,
ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம், மாலிக் அலைஹிஸ்ஸலாம், அப்படித்தானே சொல்றோம். யாரையும் நாம நரகத்தை காப்பாளரை நாம தப்பா சொல்றோமா? இல்லை. கபூர்ல வந்து கேள்வி கேட்பார், அவரை போய் நம்ம முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லுவோம். நம்மளை பாவத்தையும் என்ன செய்யறாங்க, நன்மையையும் தீமையையும் எழுதக்கூடிய பதிவு செய்யக்கூடிய கிராமன் காத்திபின்னு சொல்லுவோம். அவங்களையும் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லுவோம். ஆனா இப்லீஸ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படி சொல்லுவோம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்றோமா இல்லையா? இப்போ நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், பரிசுத்தப்படுத்துகிறோம், தஸ்பீஹ் செய்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே, அதனுடைய ரகசியம் கூட எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அவன் அப்படி மாறினானா இல்லையா அது அவங்களுக்கு தெரியுமா? பின்னாலதான் அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு, மலக்குமார்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இப்ப அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை தான் அந்த மலக்குகள் என்ன செய்வாங்க, பெற்றுக்கொள்வார்கள், பேசுவார்களே தவிர்த்து வேறு எந்த விஷயங்களையும் என்ன செய்ய மாட்டாங்க. மலக்குமார்கள் பேசவே மாட்டார்கள், அதை பற்றி யோசிக்கவே மாட்டார்கள். அந்த மலக்குமார்களுடைய தன்மை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருகிறார்கள். மலக்குமார்கள் வேறு எந்த சிந்தனையில கேட்டிருப்பாங்க அப்படின்னா, பூமியில அவங்கள படைக்கிறதுக்கு நாங்களே இருந்துட்டு போறோமே, பூமியில அவங்கள படைக்கிறதுக்கு நாங்களே இருந்துட்டு போறோமே, நாங்கள் தான் உன்னைய தஸ்பீஹ் செய்கிறோமே, என்ன செய்கிறோமே, பரிசுத்தப்படுத்துகிறோமே, இன்னொருத்தவங்களை ஏன் படைக்க போற அப்படின்னு அவங்க பூமியில் அவங்க இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு கேள்வி கேட்டதாகவும் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். பூமியில் நாங்கள் இருந்துக்கிறோம், உன்னைய தஸ்பீஹ் செய்கிறோம், உன்னைய வணங்கி வழிபட்டு இருந்துக்கிறோம், வேற படைப்பு வேணாம் அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது அல்லாஹ்வை வணங்குவதற்காக அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, மலக்குமார்களுடைய நிலைப்பாடு, ஒரு பாவம் நடக்க வேண்டுமா, ஒரு பிரச்சனை ஏற்பட வேண்டுமா, அதெல்லாம் தேவையில்லை, நாங்களே இருக்கிறோம் என்கிற அடிப்படையிலும். அல்லாஹ் என்ன பதில் சொன்னால், பூமியில வாழ தகுதியானவங்க யாருதான், மனிதர்கள் தான். அது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். பூமியில வாழ போறோம்னு சொல்றீங்களே, பூமியில வாழுவதற்கு தகுதியானவர்கள் அவர்கள் தான். பூமியில நபிமார்கள் வாழ்ந்தார்கள், சுகதாக்கள் வாழ்ந்தார்கள், சாலிஹீன்கள் வாழ்ந்தார்கள், ஆரிஃபின்கள் வாழ்ந்தார்கள், அவுலியாக்கள் வாழ்ந்தார்கள். பிரதிநிதியை உருவாக்கப் போகிறேன் என்றால் பின்தோன்றர்கள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் சொன்னது போல பாவங்கள் செய்வது என்றாலும், பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் என்றாலும், நீங்கள் நினைத்து வைத்தது போல எல்லோரும் அப்படி இருப்பார்களா என்று எனக்கு தான் தெரியும். எல்லோரும் அப்படி இருப்பாங்களா? எல்லாரும் ரத்தத்தை ஓட்டுவாங்களா? எல்லோரும் பூமியில குழப்பம் விளைவிப்பாங்களா? அது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுப்பா. உங்களுக்கு அதை பற்றிய ஞானம் கிடையாது. அதை பற்றிய முழுமையான ஞானம் எனக்குத்தான் தெரியும். எத்தனை நல்லடியார்கள் இந்த பூமியில வாழ்ந்தாங்க, சுகதாக்கள், சாலிஹீன்கள், ஆரிஃபீன்கள், அவுலியாக்கள். இன்னைக்கு காலத்துல குறைஞ்சு போச்சு, இன்னைக்கு காலத்துல குறைஞ்சு போச்சு. அடுக்கடுக்காக சோதனைகளும் குழப்பங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதனுடைய இடத்தில் இன்னொரு மனிதர், ஒரு மனிதனுடைய இடத்தில் இன்னொரு மனிதர். அல்லாஹு தஆலா நபியை படைத்தான், நபிமார்களை படைத்தான். அந்த நபியின் பரிசுத்த தோழர்களாக அவர்களை ஒட்டி வாழ்ந்தவர்களை அல்லாஹு தஆலா ஆக்கினார், கலீஃபாக்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வஜஅல்னாக்கும் ஸலாயிஃப ஃபில் அர்தி, பூமியில் உங்களை வழித்தோன்றல்களாக நாம் படைத்து வைத்திருக்கிறோம். கலீஃபாக்களுக்கு பொருள் என்ன? பிரதிநிதி அப்படின்னு நாம அர்த்தம் வச்சுட்டு சில பேர் பிரதிநிதின்னா அல்லாஹ்வுக்கு பிரதிநிதி நினைச்சுக்குவாங்க. அல்லாஹ்வுக்கு பிரதிநிதி யார் வருவா? அல்லாஹ்வுக்கு பிரதிநிதி இல்லை. ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம் ஷரீஃபில் 26-12 நம்பர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. 26-12 நம்பர்ல முஸ்லிம் ஷரீஃபில் மனிதர்களுக்கு அல்லாஹ் பிரதிநிதி. மனிதர்களுக்கு யாரு பிரதிநிதி? அல்லாஹ் பிரதிநிதி. நாம் அல்லாஹ்வுக்கு பிரதிநிதியாக வர முடியாது. விளங்குச்சா? வீட்டில் கணவன் எல்லா வேலையும் செஞ்சார், எல்லா வேலையும் செய்தார், நமக்காக சம்பாதித்து சேர்த்து வைத்தார், எல்லாம் செய்தார். அதை பாதுகாக்கணும். கணவர் இறந்து போயிட்டார், இப்போ யார் செய்வாங்க? அல்லாஹ் தான் செய்வார். பிரதிநிதிகள் ஒருவது தன்னை அல்லாஹு தஆலா தரம் தாழ்த்தியதற்காக அல்ல, அந்த இடத்தில் அவன்தான் இருந்து சரி செய்ய முடியும், வேற யாரும் சரி செய்ய முடியாது. அந்த ரேஞ்சு வேற. கணவன் மனைவி இழந்து விட்டார், மனைவி இழந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாமா என்ன செஞ்சிட்டாங்க? வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த இடத்தை யார் நிரப்ப முடியும்? அல்லாஹ் தான் நிரப்ப முடியும். ஆனா அல்லாஹ்வுடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. படைச்சது அவன் தான், பரிபாலிக்கக்கூடியவன் அவன் தான், எல்லாத்தையும் எழுதியது அவன் தான்,
எல்லாவற்றையும் பங்கு வைப்பவன் அவன்தான். அவனுடைய இடத்துல ஹலீஃபாக்கள் அல்ல. ஹலீஃபா என்றால் நமக்கு பிறகு நாம் ஒருவருக்கு ஒரு பின் ஒருவராக வருவதுதான். தந்தை இறந்துட்டார், அந்த இடத்துல ஹலீஃபாவாக யார் இருப்பார்? மகன் இருப்பார். மகன் இருப்பார், மகன் வருவார், மாமா வருவார், தம்பி வருவார், அண்ணன் அப்படிலாம் வருவார். ஹலீஃபாக்கள். அந்த இடத்தில் ஒருவருக்கு பகரமாக இன்னொருவர் இருந்து அந்த இடத்தை நிரப்புதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 4 ஹலீஃபாக்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் நபியினுடைய ஸ்தானத்தை பெற்றவர்கள் அல்ல, நபி செஞ்ச வேலையை பின்னால நபிக்கு பகரமாக செஞ்சாங்க. இந்த ஹலீஃபாக்கள் முன்னால நம் கண் முன்னால நல்லவர்கள் வாழ்ந்திருந்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு நாம நமக்குள்ள யாரையும் நல்லவர்களாக பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையே கிடையாது. நமக்கு மத்தியில் யாரும் நல்லவர்களாக பார்ப்பவர்களாகவே இல்லை. இப்போ பாருங்களேன், நல்லோர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய காலம் அப்படியே நல்ல விதமாகவே தான் இருக்கும் இல்லையா? அதான் ஹலீஃபாக்கள். நபியை பின்தொடர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? நபியை பார்த்த மகான்கள் அந்த அமைப்புல தான் இருந்திருப்பாங்க. சஹாபாக்களை பார்த்த தாபீன்கள் எப்படி இருந்திருப்பாங்க? ஹலீஃபாக்கள். அவர்களுக்கு பிறகு வந்த ஹலீஃபாக்கள் வாழையடி வாழையாக எப்படி இருந்திருப்பாங்க? சிறந்த தலைமுறையினராகத்தான் இருந்தாங்க. வலிமார்கள் எப்படி இருந்தாங்க? சிறந்த தலைமுறையினராக தான் இருந்தாங்க, நல்ல மனிதர்களாக இருந்தாங்க. அவர்களை பின்பற்றி வரக்கூடியவர்கள் வாழையடி வாழையாக நல்லவர்களாகவே வந்தார்கள். இன்றைக்கு தந்தையை பின்பற்றி தந்தைக்கு அடுத்து பிள்ளை. தந்தை எப்படி இருக்கணும்? எவ்வளவு ஒழுக்கமாக இருக்கணும்? நம்ம பிள்ளை இந்த பூமியில ஹலீஃபா இல்லையா? பூமியில நம்ம பிள்ளை யாருங்க? முதல்ல நாம் இதை விளங்கணும். நம்ம பிள்ளைங்கிறத நாம பார்க்கறதுக்கு முன்னாடி ஹலீஃபான்னு புரிஞ்சுக்கணும். பூமியில் பிரதிநிதிகள். எதை போடுகிறோமோ அதுதான் நாம் அறுவடை செய்ய முடியும். எதை போடுகிறோமோ அதை தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் எப்படி வருவாங்க பிள்ளைங்க? நல்ல தலைமுறையாக வருவாங்க, பேர் சொல்லக்கூடிய பிள்ளையாக இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, பூமியில் குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களையா படைக்கப் போகிறாய் மலக்குமார்கள் கேட்டாங்களா இல்லையா? தந்தையை பார்த்து மகன் சொல்கிறானா இல்லையா? தந்தை நரகத்திற்கு போகக்கூடியவர் சொல்றாங்களா இல்லையா? என்னமோ சொர்க்கத்தினுடைய சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்த மாதிரி அவர்கிட்ட வந்து, இந்தாப்பா நீ சொர்க்கவாசின்னு அங்கே எழுதியாச்சு, பத்திரமா வச்சுக்கோ, உங்கள் அத்தாவெல்லாம் அங்கே நரகத்தில் இருக்கிறார், அதையும் வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி 50 வருஷமாக தொழு வச்ச அஜரத்தை இங்கே வந்து என்ன சொல்கிறான்? போயிட்டார் நரகத்துக்குன்ற. மதுகபை பின்பற்றி வாழ்ந்ததால எங்கே போயிட்டார்? மதுகப் அடிப்படையில் பார்த்தாலும் அந்த வகையில் நாம ஹலீஃபாக்கள் தானே. ஹனஃபி மதுகபினுடைய ஹலீஃபாக்கள் நாம் இப்படிதானே. ஷாஃபி மதுகபை பின்பற்றி ஷாஃபி இமாமுடைய ஹலீஃபாக்கள், அதுதான் பொருள். அதுக்கு அவர்கள் சட்டம் எழுதி கொடுத்தார்கள், நாம பின்பற்றி அனுபவிக்கிறோம். அவ்வளவுதான். வித்தட்டு தேய உட்காந்து எழுதி எல்லாம் செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டாங்க. நாம இங்க உட்காந்து அதை செய்து கொள்ள வேண்டியதா, பின்பற்றி போக வேண்டியதா நம்ம வேலை. மாஸ்டரை கூப்பிட்டா பிரியாணி செஞ்சு கொடுப்பார். பிரியாணி செய்யறது யாரு? இந்த பண்டாரி தான் வந்து செய்யணும். கல்யாணத்துக்கு யூடியூப்பை பார்த்து பிரியாணி செய்ய முடியுமா? கல்யாணம் நம்ம வீட்டில் விருந்து, சரி சிறப்பான பிரியாணியை நம்ம செஞ்சிடும், யூடியூப்பை பார்த்து செய்ய முடியுமா? எனக்கு அறிவு இருக்கிறத புத்தகத்தை பார்த்து என்னைக்கு நீ பிரியாணி சமைக்க? அவர் சமையல்காரை கூப்பிட்டா அவர் வந்து கிண்டி கொடுத்துருவார் அழகா. காலையில் பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா மதிய சுட சுட பிரியாணி ரெடியாக இருக்கும், எல்லாம் திருப்தியாக சாப்பிட்லாம். நமக்கு வந்து அவங்க என்ன செஞ்சு கொடுத்தாங்க? பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. யாரு? நம்ம முன்னோர்களான மேன்மக்கள். நாம செய்ய வேண்டியதெல்லாம் நல்லா சாப்பிட்டு அவங்களுக்காக துவா செய்யறது தான் நம்ம செய்யற வேலை. நம்ம ஹலீஃபாக்கள், அவங்களுக்காக துவா செய்ய வேண்டும். இமாம்கள் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு போயிட்டோம். இப்ப இந்த பூமியில் அந்த குழப்பத்தை பார்க்கிறோமா இல்லையா? தந்தை என்னவோ நல்லதான் வளர்த்தார். ஒரு காலத்துல பல வரலாறுகள் உண்டு. இறை நம்பிக்கையில தான் எல்லாருமே இருந்தோம் இல்லையா? எங்க ஊர் சைடுலாம் சொல்ற வழக்கம் இருக்கு, அல்லாஹ் முந்தி 2வது அப்படின்னு சொல்லி சில விஷயத்த சொல்லுவாங்க. அல்லாஹ் முந்தி 2வது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அல்லாஹ், 2வது இவங்க. யாரு காரணமா இருந்தாங்களோ அவங்க.
இவங்களை காரணமாக்க மாட்டாங்க. அப்படி சொல் வழக்கு நம்ம முன்னோர்களிடத்தில் இயல்பாகவே இருந்துச்சு. அல்லாஹ் முந்தி இரண்டாவது அப்படி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஓ அல்லாஹ் முந்தி, அவன்தான் பொருள், அவன்தான் காரணமானவன், எல்லாத்துக்கும் அவன்தான் காரணம். யாரை வைத்து நிகழ்ந்ததோ, யாரை வைத்து நிகழ வேண்டும் என்று அல்லாஹ் வைத்திருந்தானோ அவர்களை இரண்டாவதாக்கி சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பேர் வைப்பாங்க, முஹையத்தீன் பேர் வைப்பாங்க, முஹையத்தீன் பேர் வைப்பாங்க. இன்னும் சில இறைநேசர்களுடைய பெயர்லாம் வைக்கப்பட்டவங்கலாம் உண்டு. அவங்களுக்கெல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, யா அல்லாஹ், இந்த நல்லறியாருடைய பொருட்டால எனக்கு ஒரு குழந்தை 20 வருஷம் 30 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்திருக்கும். அந்த இறைநேசருடைய முன்னிலைப்படுத்தி, யா அல்லாஹ், உன்னுடைய நேசர் தானே, அவங்களுக்காகவாவது எனக்கு ஒரு குழந்தையை கூடலாம் கேட்பாங்க. பல வகையில் கேட்டிருப்பாங்க, பல விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. அதுக்காக நோன்பு வச்சிருப்பாங்க, தொழுதிருப்பாங்க, துவா செஞ்சிருப்பாங்க, திக்ர் மஜ்லிஸ் வச்சிருப்பாங்க, என்னென்னமோ செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அதில் ஒன்று இது மனசுல நினைச்சிருப்பாங்க, எல்லாம் இந்த நல்லடியார்கள் பொருட்டால. அதெல்லாம் மார்க்கத்தில் இருக்கு. யாரையும் இறைவனாக கடவுளாக ஆக்கிவிடக் கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடை தவிர்த்து அல்லாஹவை முன்னிலைப்படுத்திட்டு பாக்கி எல்லாரையும் குப்பையில தள்ளுக்கிறது பொருள் அல்ல. இன்னைக்கு அப்படித்தான் செய்யறான். அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்துறவர்கள் அல்லாஹ் முன்னிலைப்படுத்த சொல்றான், ஆனா இவன் முன்னிலைப்படுத்துறது இல்லை, குப்பையில தள்ளிடுறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற. எதுக்கு? அந்த பெயரை இவனுக்கு வச்சிருப்பாங்க, அவனுக்கே தெரியாது. அம்மா தான் யோசிப்பாங்க, இந்த பேச்சு பேசுறானே அவங்க பேர் தானே இவனுக்கு வச்சு. ஒரு நேரத்தில் உணரலாம், உணர்ந்தவர்களும் உண்டு. பலர்கள் இந்த இயக்க ரீதியா சிலர் மாறியது உண்டு. வரலாற்றில் மாறி போய் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் அதிலேயே ஊறி மூச்சு பேச்செல்லாம் அப்படியே மாறி போனதுக்கு பிறகு சட்டென்று அவங்க பின்னாடி வந்து, ஆஹா என் நிலை மாறிவிட்டதை, நான் இப்படியா வாழ்ந்துகிட்டு இருந்த 5 வருஷம் ரிட்டர்ன் ஆனவங்களாம் இருக்கிறாங்க. வரலாறு உண்டு, அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. நல்ல பேச்சாளர்களாக உள்ளவங்கெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே, அப்படி மாறி போனது. நமக்கு இங்கே வில விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எல்லாம் பிரதிநிதிகள், ஹலீஃபாக்கள், வாழையடி வாழையாக கியாமத் வரைக்கும் வாழக்கூடியவர்கள். நாம் இந்த பூமியில் குழப்பத்துக்கு காரணமாக இருக்கலாமா? இரத்தத்தை ஓட்டுவதற்கு காரணமாக இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொன்னதன் பிரகாரம் அல்லாஹ் ஹலீஃபாக்களை படைக்க போறேன்னு சொன்னா, அந்த ஹலீஃபாக்களாக நாம் இருக்க வேண்டாமா? ஹலீஃபாக்களாக இருக்க வேண்டாமா? நம்முடைய தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்களுடைய பிரதிநிதிகளாக இருந்தாங்க. பாருங்க, இப்ப காலமே மாறி போச்சு, காலமே மாறி போச்சு. நல்லடியார்களுடைய எண்ணிக்கை என்பது குறைந்து விட்டது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். என்ன பொருள்? நாம யாரையும் நல்லவர்களாக பார்க்கலன்னு அர்த்தம். நல்லவர்கள் எல்லோரையும் நல்லவங்களா தான் பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க கண்ணுக்கு அப்படிதான் தெரியும். நம்ம மனசுல என்ன இருக்கோ அதை போல தானே பிறரை நாம நினைப்போம். அப்ப நாம யோசிக்கணும், நாம கெட்டவனா இருக்கிறதுனால தான் அவரை பார்த்து கெட்டவன்னு நினைக்கணும். நாம நல்லவராக இருந்தால், நம்ம உள்ளத்துல நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம எண்ணத்துல நல்ல சிந்தனை ஓடுனுச்சுன்னு சொன்னா, நம்ம யாராவது தப்பா நினைப்போமா? தப்பா பேசுவோமா? பேச மாட்டோம். ஏன்? நாம நல்லவர்கள், அவர்களை தவறாக எண்ண மாட்டோம், எண்ணக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமான சில எண்ணங்கள் பெரிய பாவம். அது சில எண்ணங்கள் அது பெரிய பாவம். யாரை பற்றி நம்ம நிலையே நமக்கு தெரியலையே. இதுதானே இறைநேசர்களுடைய ஒரு அடிப்படையில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, அவர்கள் தன்னிலை மறந்து வாழ சொல்வாங்க. அதில் உன்னைய பாரு, நீ உன்னைய பாரு, உன் உள்ளத்தை பாரு, நீ எப்படி இருக்கிறேன்னு பாரு. அடுத்தவனை போய் பார்க்குற, அவன் அப்படி செய்யறான், இவன் இப்படி செய்யறான். இப்படி செய்யாதன்னு சொன்னா, நீ உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும்னு சொல்லிடுறோம். இப்போ முன்னாடி ஒரு காலத்தில் முன்னோர்கள் பள்ளிவாசனுடைய முக்கியஸ்தர்களாக இருப்பாங்க. என்னடா தப்பு செய்கிறேன்னு அடிப்பார். அடிக்கிறதெல்லாம் உண்டு இல்லையா? அடிச்சிருக்கிறாங்க, கட்டி வச்சு அடித்த வரலாறுகள்லாம் இருக்கு. இப்போ அப்போ நாம் என்ன செய்யலை? கேட்கல, நீ முதல்ல ஒழுங்காண்டு. சில நேரங்கள் அடிக்கிற ஆள் இருக்கிறாரு, சில தவறுகள் செய்யக்கூடியவராக இருக்கும். ஆனால் அப்போ பாருங்க, நல்ல மனிதர்கள் உருவாக்கி கொடுத்தாங்க பெரியவங்க. அவர் தப்பே செஞ்சாலும் அதை நாம பார்க்கறது இல்லை. நம்ம தப்பு செய்யறதை கண்டிக்கிறாருன்னா நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடு மட்டும் தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. நாம திருத்திக்கணும், நம்ம தப்பு செய்யறோம், அடிப்பாரு நம்ம தலைவர் அப்படின்னு நினைப்பான். அவர் வீட்டில் சில தவறுகள் இருக்கும், அவரே சில தவறுகளுக்கு காரணமாக கூட இருப்பார். ஆனா அதை நாம பார்க்க மாட்டோமே. அப்படி இருந்துச்சா இல்லையா? இப்போ தலைமுறையே அப்படியே பெல்ட் அடிச்சிருச்சு. எல்லோரையும் விட நாம் தாய் தந்தையர்களை முக்கியத்துவப்படுத்தணுமா இல்லையா? தாய் தந்தையர்களை முக்கியத்துவப்படுத்தி வாழ்ந்தமா இல்லையா? அந்த பூமியில ஒரு காலம் இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நண்பனை நெருக்கி வைத்து தந்தையை தள்ளி வைப்பார்.
பெத்தெடுத்த தந்தைய பராமரித்தவரை ஓடா தேஞ்சவர் நமக்காக என்ன செய்வான்? அவரை தள்ளி வச்சிருவான், நண்பனை நெருக்கி கொள்வான். நண்பன் பக்கத்தில் இருப்பார், தந்தை தூரத்தில் போயிடுவார். தந்தை அவனுக்கு நல்லது சொல்கிறது எப்படி தெரியுமா சொல்லுவார்? நண்பனை கூப்பிட்டு சொல்வார், தம்பி உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுப்பா, இப்படியெல்லாம் செய்கிறான்ப்பா, வீட்டில் வந்து சொல்கிறதையே கேட்க மாட்டாங்களாம்ப்பா. தந்தை சொல்ல வேண்டிய இடத்தில் இருந்த காலம் போய் தந்தை தன் பிள்ளைக்கு உபதேசம் செய்யும் பொழுது யார்கிட்ட சொல்றாரு? பிள்ளைகிட்ட சொல்ல, அவருடைய நண்பன்கிட்ட சொல்ல சொல்றாரு. நண்பன்கிட்ட சொல்ல சொல்றாரு. ஆனா நண்பன் என்ன தெரியுமா சொல்றான்? அவன் சொன்னா கேட்க மாட்டான். நண்பன் சொன்னா கேட்க மாட்டாங்கிறான். நீங்க சொன்னா கேட்க மாட்டான். இன்னொரு பயம் என்ன தெரியுமா? எங்க நாம நல்லதை சொல்லி அவன் நம்மளுடைய நட்பை துண்டித்துக் கொள்வானோங்கிற பயம் வந்துடும். இப்படி சொல்றா, இப்படி தப்பு செய்யறான் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இவன் என்ன சொல்றான்? நண்பன் சொல்ல வேண்டிய இடத்துல உள்ளவன் சொல்ல மாட்டான், சொன்னா கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும், சொன்னா எங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிக்கிறானோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் அந்த நண்பன்கிட்ட இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஃமினு மிர்ஆத்துல் முஃமின். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடி. நம்ம முகத்தை அந்த கண்ணாடியை பார்த்து சரி செய்யறோம். நம்முடைய அழகை அதை பார்த்து சரி செய்வது போல இந்த முஃமினை பார்த்து நாம சரி செய்யணும். யகுஃபு அலைஹி தைஅத்துஹு வ யஊதுஹு மின் வராஇ. நம் தவறை அவன் சுட்டி காட்ட வேண்டும். நண்பன் அதுதான். நாம கொண்டிருக்கக்கூடிய நட்பு எப்படி இருக்கணும்? நம் தவறை சுட்டி காட்டக்கூடியவனாக இருக்கணும். பின்னால் இருந்து அவனை சூழ்ந்திருந்து அவன் சீர்திருத்தத்திற்கே காரணமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு நண்பன் சக நண்பன் எப்படி ஏதாவது பாவம் நடக்குமா? இப்படி ஒரு நட்பு ஏற்பட்டா ஒருவனுக்கு நீ செய்யறது தப்புப்பா, அம்மா கிட்ட இப்படி நடந்துக்க அவன் சொல்றதோ, நீ இந்த மாதிரி தப்பு செய்யாதப்பா அப்படின்னு இவன் சொல்றதோ, இப்படியாக இருந்தால் பரஸ்பரம் இந்த சமுதாயம் எப்படி இருக்கும்? ஆனா பாவத்துக்கு மட்டுமே ஒன்று சேரக்கூடிய அளவிலான நட்புகள் தான் இன்றைக்கு நமக்கு மத்தியில் தொடர்ந்து இருக்கிறது. எங்க உட்கார்ந்தாலும் நன்மையை பேச முடியுதா? நன்மையான விஷயங்கள் பேச முடியுதா? பாவமான விஷயங்கள் பேசப்படுற இடத்துல நீங்க உட்காராதீங்கன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. பின் விளைவு மோசமாக இருக்கும் என்பதால தான் சொன்னார். இந்த பூமியில் வாழ தகுதியானவர்கள் நாம் என்றால் நாம் அதற்கான என்ன தயாரிப்பு இந்த பூமியில் வாழுவதற்கு நாம செய்து வைத்திருக்கிறோம் என்று ஒரு கணம் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கியாமத்து நாள் வரைக்கும் நம்ம பேரப்புள்ளதானங்க வரப்போறோம். யதார்த்தமா கேட்கிறேன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இங்க உள்ளவங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தீங்க. எத்தனை பேர் தலையில தொப்பி இல்லாம இருந்துச்சு சொல்லுங்க? சொல்லுங்க, எத்தனை பேர் தலையில தொப்பி இல்லாம இருந்துச்சு? தொப்பி இல்லாத ஆள நீங்க வெளியில தொப்பி இருக்காது, சரி பரவாயில்ல, தொழுகையில தொப்பி இல்லாம யாராவது பார்த்துருக்கிறோமா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்களேன். இல்லை, அப்படித்தானே? 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. இப்போ தொப்பி இல்லாதவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டு. தொப்பி இல்லாதவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டு. நீங்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்று எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா? சிறியவங்க பெரியவங்க என்று பார்க்காம நீங்கள் சலாம் சொல்லுங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்று சொல்லிக் கொடுத்தாங்களா? உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் நாம சொல்றது உங்கள் மீதும் உண்டாகட்டும், பதிலுக்கு நாம அதற்கு பதில் சொல்றதும் ஒரு துவாவாக, வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாக, அவருக்கு ஒரு பாதுகாப்பாக, ஒரு நட்புக்கு உறுதுணையாக, ஒரு நல்வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக இருந்துச்சா இல்லையா? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், யாரை பார்த்து நாம சலாம் சொல்றது? சலாம் சொல்லணும்ல, யாரை பார்த்து சொல்றது? முஸ்லீமை பார்த்தானே சொல்லணும். அந்த அடையாளம் என்ன இருக்கு? தாடியை பார்த்து சலாம் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சா, நம்மை விட, நல்ல கவனிங்க, நம்மை விட மாற்று மதத்தவர்கள் நிறைய பேர் சூப்பராகவே தாடி வச்சிருக்காங்களா இல்லையா? நம்மளை விட சிறப்பாக தாடி வச்சிருக்கிறாங்க, ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. நம்ம நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் உட்பட தாடி வாழாதான். அப்போ நம்ம யாருக்கு சலாம் சொல்றது? சலாம் சொல்லி நமக்கு மத்தியில் அன்பு உருவாக வேண்டாமா? சமாதானம் உண்டாக வேண்டாமா? எது அடையாளமாக இருக்க கூடும்? ஒருவேளை இருந்தால் தொப்பி நிச்சயமாக அடையாளமாக இருக்கும். யாரும் தொப்பி போட மாட்டாங்க, தாடியை வேண்டாம் வளர்த்துக்குவாங்க, தாடியை வேண்டாம் வளர்த்துக்குவாங்க. ஆனா தொப்பி நம்முடைய அடையாளம் இல்லையா? தலைமுறை மாறிவிட்டது. நாம ஏதோ புத்தகத்தில் உள்ளதை படிச்சு சொல்ற மாதிரி மக்கள் கண்டும் காணாம போறது என்ன? அல்லாஹ், நம்முடைய கலாச்சாரத்தினுடைய மாற்றம் பாருங்க. நம்ம பிள்ளைகள் கியாமத்து நாள் வரைக்கும் வர இருக்கிறாங்க. இப்ப அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும்? இந்த ஹேர் கட் எல்லாம் வித்தியாசமா இருக்கு.
கண்டிக்கக்கூடிய இடத்தில் நாமும் இல்லை, சரி செய்து கொள்ளக்கூடிய இடத்தில் அவர்களும் இல்லை. பாருங்க, பூமியின் ஹலீஃபாக்கள் வாழையடி வாழையாக ஒருவர் பின் ஒருவராக வர இருக்கிறார். நம்முடைய தலைமுறைகள் எப்படி இருக்கும்? நம்மை போலதான் அவர்களும் இருப்பார்கள். நமக்கு பகரமாகத்தானே இந்த பூமியில் அவர்கள் வாழ இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும்? ஹலீஃபாக்கள் பிரதிநிதிகள் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி அமைய வேண்டும்? அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும்? நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம், பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து பேசுறது இல்லை, சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அதுக்கான நேரம் நமக்கு இல்லை, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படிங்கிற நிலைப்பாட்டோட இருக்கிறோம். சொல்லுவாங்க சைக்காலஜியை, ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நாம் அந்த பிள்ளைகளிட்டு பேசக்கூடிய பேச்சு அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம பேசுறது இல்லை, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, நாம் இருக்கிறோம், சாப்பிட்டோம், ஏப்பம் விட்டோம், தூங்கி எந்திரிச்சா, ஸ்கூலுக்கு போனால் வந்தால், என்ன படித்தா, ஏது படித்தா, என்ன செஞ்சா, இன்னைக்கு ஃபுல்லாக எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. ஒரு நல்ல வார்த்தை நிச்சயமாக பிள்ளைகளை மாற்றும். நல்ல வார்த்தை தந்தை எத்தி வைக்க சொல்ல சொல்ல இஹ்லாசான முறையில் இந்த பிள்ளை எங்காவது வழித்தவரக்கூடிய நிலை ஏற்பட்டால் அந்த தந்தையின் வார்த்தை காதில் விழும், சிந்தனைக்கு வரும், ஆஹா தப்பு, போகக்கூடாது. ஏன்னா தந்தை தான் இஹ்லாசா பிள்ளைக்கு சொல்ல முடியும். வேற யாருக்காவது நம்ம பேருக்கு சொல்லிடலாம். ஒரு தந்தை பிள்ளைக்கு சொல்றதா இருந்தா அழகா சொல்ல முடியும், இஹ்லாசா சொல்ல முடியும், உள்ளபூர்வமாக சொல்ல முடியும். தந்தையால தான் சொல்ல முடியும், தாயால தான் சொல்ல முடியும். பள்ளியில் இமாம் இருக்கிறார், நல்ல வார்த்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அஜர்த்து நல்லா இருக்கு சொல்றமா இல்லையா, நீங்க ஓதுறது நல்லா இருக்கு, நீங்க தொழு வைக்கிறது நல்லா இருக்கு, நீங்க பயான் பேசுறது நல்லா இருக்கு, சொல்றமா இல்லையா? ஏன் அப்படின்னா நமக்கு இன்னும் நன்றாக செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை வரும். ஒரு பக்கம் நல்லா செய்யணும், இன்னும் நிறைய செய்யணும் இந்த மக்களுக்குங்கிற சிந்தனை வரும். ஒருவேளை வேற இடத்தை பார்க்க போலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும்போது அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு, என்னப்பா மக்கள் மதிக்கவே மாட்டாங்க, எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை உள்ளத்துல வந்து வேற இடம் பார்த்துட்டு போயிடலாங்கிற சிந்தனை வரும் பொழுது, இந்த நாம சொன்னமா இல்லையா, நீங்க ஓதுறது நல்லா இருக்கு, நீங்க தொழு வைக்கிறது நல்லா இருக்கு, நீங்க பயான் பேசுறது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வந்து இந்த மக்கள் நம்மளை விரும்ப தானே செய்யறாங்க, நம்ம ஏன் போகணுங்கிற நிலை. நல்ல வார்த்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் இதுவெல்லாம் பிடிச்சிருக்கும். நம்ம சொல்லணும், அது பெருமைக்காக அல்ல, தக்க வைப்பதற்காக. பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், மனைவி சமைக்கிறாங்க, மனைவி என்ன செய்யறாங்க, சமைச்சு கொடுக்குறாங்க, பிடிச்சிருக்கு இல்லை, என் மனைவி மாதிரி ஒரு சமையல்காரி இல்லைன்னு சொல்லணும். மனைவி என்ன சொல்லணும், கணவன் என் கணவனை போல ஒருவர் இல்லைன்னு சொல்லணும். தாய் தந்தை சொல்லிடுவாங்க என் பிள்ளைய மாதிரி வராதுண்டு, ஆனா மனைவி சொல்ல மாட்டாள் சீக்கிரமா என் கணவரை போல வராதுண்டு, கணவரும் என் மனைவியை போல வராதுன்னு சொல்ல மாட்டார் அவ்வளவு சீக்கிரம். இப்படி சொல்ல வேண்டும், நல்ல வார்த்தை நம்ம பேசணும். இன்னைக்கு ஒரு குழம்பு வச்சியே சூப்பரா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலேயே நான் சொல்றேன், சும்மா ஏமாத்தாதீங்கன்னு மனைவி சொன்னா, இல்லப்பா உண்மையிலேயே சொல்றேன், சந்தோஷமா இருக்கு, மாதிரி நாளைக்கும் வச்சுக்கூடாது சொல்லணும், விளையாட்டுக்காவது சொல்லணும். உண்மையிலே இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அது வேறு விஷயம். ஆனா நம்ம அதை தக்க வைக்கிறது, ஏன்னா ஒரு நேரம் ஏதாவது சச்சரவுகளால் சண்டையினால பிரிய வேண்டும் என்கிற நிலை ஏற்படுமா இல்லையா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அந்த நிலையில் நிற்கிற போது மக்கள் சொல்லுவோம், கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பா, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்லும் பொழுது சிந்தனை வரும், நம்ம சமையலையெல்லாம் விரும்பினாரே, நம்ம செய்யறதையெல்லாம் விரும்பினாரே, விட்டா பிரியணுங்கிற நிலை மாறி சேர்ந்து வாழலாம் என்கிற முடிவு ஏற்படும். இப்ப நல்ல வார்த்தை கொடுக்கக்கூடிய நிலை இதுவெல்லாம். இப்ப நம்முடைய பிரதிநிதிகளான நம்முடைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைன்னு பார்க்கிறதுக்கு முன்னால, நம்ம மனைவின்னு பார்க்கிறதுக்கு முன்னால, கணவன் பார்க்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் சொன்ன பிரகாரம் கலீஃபாவாக பார்க்க வேண்டும். இனி நம் இடத்தில் நம் பிள்ளை, நம் மனைவி, நம் சொந்த பந்தங்கள் யாராகினும் நிற்பார்கள், அவர்கள் நமக்கு பகரமாக பணி செய்ய வேண்டும். நல்ல ஒழுக்கத்தோடு நாம் அவர்களை வழிநடத்த இந்த வார்த்தை காரணமாக இருக்கும். அவர்களை நல்ல விதமாக வழிநடத்த இந்த கலீஃபாங்கிற சிந்தனை தான் நல்ல ஒரு வார்த்தையாக இருக்கும். அல்லாஹ் சொன்னதன் பிரகாரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பூமியில் நல்ல கலீஃபாக்களாக, நல்ல பிரதிநிதிகளாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நம்மையும் நம்முடைய சந்ததியினர்களையும் எல்லா பாவங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல நசீபை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய பிச்சலங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம